கிடைக்கல. அதனால எனக்கு மயக்கம் வந்து நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பட்டாணி, இருங்க, என்னோட கூடையில பாட்டி கொடுத்த லட்டும் முறுக்கும் இருக்கு, அத தரேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அத வாங்கி சாப்பிட்டு கழுகுக்கு பசியெல்லாம் போயிருச்சான். கழுகு உடனே பட்டாணிய பார்த்து, எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட், நான் இந்த உதவிய என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பட்டாணி சொல்லிச்சான், ஃப்ரெண்ட், எனக்கு உன்னிட்ட இருந்து ஒரு உதவி வேணும், எனக்காக அதை பண்ணுவியா அப்படின்னு பட்டாணி கழுகிட்ட கேட்டுச்சான். சொல்லு ஃப்ரெண்ட், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் அது உனக்கு பண்றேன் அப்படின்னு கழுகு சொல்லிச்சான். உடனே பட்டாணி அதுக்கு நடந்த எல்லாத்தையும் கழுகிட்ட சொல்லிச்சான். உடனே கழுகு, கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு, பாம்பு, பட்டாணி 3 பேரும் நடந்து போனாங்களாம் மாடை தேடி. போற வழியில ஒரு சிங்கம் வலையில சிக்கி இருந்துச்சான். அத பார்த்த உடனே பட்டாணி, பாம்பு, கழுகு 3 பேரும் வேகமா போய் அந்த வலையெல்லாம் கட் பண்ணி அதை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்களாம். கழுகு அதோட வாயால கொத்தி வலைய கிழிக்க பார்த்துச்சான். பட்டாணி கத்தரிக்கோலை வச்சு அந்த வலைய கட் பண்ண முயற்சி பண்ணுச்சான். அப்புறம் ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து வலைய கட் பண்ணி சிங்கத்தை வெளியே கொண்டு வந்தாங்களாம். உடனே சிங்கம் 3 பேரையும் பார்த்து, உங்க 3 பேருக்கும் ரொம்ப நன்றி, எனக்கு உதவி பண்ணத நான் மறக்கவே மாட்டேன், எப்பவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். உடனே 3 பேரும் சேர்ந்து, இந்த மாதிரி நாங்க பட்டாணியோட மாடை தேடி போய்கிட்டு இருக்கோம், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அதை கேட்ட சிங்கம், கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி 4 பேரும் சேர்ந்து மாடை கண்டுபிடிக்க போனாங்களாம். நம்ம அடுத்து வர கதையில பட்டாணி